வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஒரு வேலையின் 4/5 பகுதியை 20 நாட்களில் முடிக்கிறார். மீதமுள்ள வேலையின் பகுதியை ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து ஒரு வேலையின் 4/5 பகுதியை 20 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ இப்போ மீதம் இருக்கக்கூடிய பகுதியை ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்காங்க. அப்போ இப்போ வந்து மீதம் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மீதம் உள்ள வேலையின் பகுதி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வேலையை வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ அதில் 4/5 ஏ முடிச்சிட்டார். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 5 - 4 1/5ன்னு கிடைக்குமா? அப்போ 1/5 பகுதியை தான் ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்காங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி சேர்ந்து ஏயும் பியும் சேர்ந்து மீதமுள்ள அந்த வேலையின் 1/5 பகுதியை 3 நாட்களில் முடிக்கிறாங்க இப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏயும் பியும் சேர்ந்து 1/5 பகுதியை 3 நாட்களில் முடித்தாங்கன்னா அப்போ முழு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இது வந்து மேலே போயிருமா? அப்போ 3 5 15. அப்போ 15 நாளில் ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க. இப்போ வந்து ஏ வந்து 4/5 பகுதியை 20 நாட்களில் முடிப்பாரா? ஸோ அப்போ ஏ வந்து 4/5 பகுதியை 20 நாளில் முடித்தார்னா இன்ட்டு முழு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இந்த 5 மேலே போயிடும். இதை வேணால் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிடலாம். அப்போ 5 25. அப்போ ஏ தனியே 25 நாள்லையும் ஏயும் பியும் சேர்ந்து 15 நாள்லையும் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பி தனியே செய்யக்கூடிய அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 15 நாட்களில். ஏ வந்து 25 நாட்களில். இப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? 15 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ 1/15. ஏயின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? 25 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு நாள் வேலை வந்து 1/25. இப்போ இந்த ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது என்னது? ஏயின் ஒரு நாள் வேலையையும் ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலையையும் ஆட் பண்ணிட்டா கிடைக்குமா? இப்போ வந்து ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? 1/15. அதுக்கப்புறம் ஏயின் ஒரு நாள் வேலை வந்து 1/25. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி தனியே எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். அதை வந்து நான் வந்து எக்ஸ் டேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ பியின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறார். ஸோ அப்போ 1/எக்ஸா? இப்போ என்ன பண்ணலாம்? அந்த 1/25 நான் அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு 1/15 மைனஸ் 1/25ன்னு ஆகுமா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 25 - 15 டிவைடட் பை 25 × 15. அப்போ 25ல் 15 போச்சுன்னா 10ன்னு கிடைக்குமா? இதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கிடலாம். இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? கீழே 5 65 75. அப்போ பியின் ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு? 2/75. அப்போ பி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 75/2 நாட்களில் முடிப்பாங்க. இதை வந்து எப்படி எழுதலாம்? இங்கே 2 போட்டுக்கலாம். 75ல் எத்தனை 2 இருக்குது? அப்போ 37 2 74, மிச்சம் இருக்க 1. ஸோ அப்போ பி வந்து 37 1/2 டேஸில் முடிப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.